வணக்கம். நம்முடைய வீட்டில் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய ஹாலில் எப்பொழுதும் நேர்மறையான அதிர்வலைகள் இருக்கும்படியான பொருட்களை வச்சுக்கணும். அப்போதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான உற்சாகம் எப்போதும் தொற்றிக்கொண்டிருக்கும். இது எவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் நம்முடைய ஹாலில் இருக்க வேண்டிய தெய்வீக பொருள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீட்டின் வரவேற்பறையில் எப்பொழுதும் பெரிய பெரிய உருவங்கள் இருக்கும்படியான அமைப்பு இருக்கிறது நல்லது. அவற்றில் சில உருவங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடியவையாக இருக்குது. அந்த வகையில் யானை உருவம், குதிரை படம், மகாலட்சுமியின் திருவுருவப்படம், வீணை வாசிப்பது போன்ற படங்கள் அல்லது வீணை போன்றவை இடம்பெற்றிருப்பது நல்ல ஒரு அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடிய அற்புதமான பொருட்கள். அதே மாதிரி 7 குதிரைகள் ஓடும் படத்தை சிலர் மாட்டி வச்சிருக்கிறது உண்டு. இத்தகைய படங்கள் வாஸ்து ரீதியாக நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு செம்பு அல்லது பித்தளை அல்லது வெள்ளி பாத்திரத்தில் 3/4 பாகம் சுத்தமான பன்னீர் அல்லது தண்ணீரை ஊற்றி அதனுடன் 4-5 ஏலக்காய்களையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் நொறுக்கி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா 2 கிராம்பு போட்டு அப்படியே யாருடைய கண்களிலும் தட்டுப்படாமல் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுக்கலாம். இந்த வாரத்துக்கு 2 நாட்கள் மாற்றுவது மிகவும் சிறப்பு. உங்களோட வீட்டில் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தாலும் அவை நீங்கி உங்களுடைய குடும்பத்தில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கு இந்த பரிகாரம் வழிவகை செய்யும். வெளியிலிருந்து வர்றவங்க நம்ம வீட்டிற்குள் வரும்பொழுதே இத்தகைய நறுமணங்களை சுவாசிக்கும் பொழுது அவர்களையும் மீறி நம்மை பார்த்து பொறாமைப்படாமல் மனதிற்குள் வாழ்த்திவிட்டு போவாங்க. இதனால் கண் திருஷ்டிகளும் கழியும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.